18ஆம் படி கதையா பாசமா எதிர்பார்ப்போடும் நம்பிக்கையோடும் காத்திருக்கிற உனக்கு நாளைக்கே நீ நினைச்சதை நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன். எல்லாமே சரியாக நடப்பதை பார்த்து நீ ஏன் எனக்கு நன்றி சொல்லி புன்னகைக்க போகிறாய் என் தங்கமே? வாழ்க்கையில நீ நல்லா இருக்கணும், நீ நினைச்சது நடக்கணும், நிம்மதியா இருக்கணும் தானே ஆசைப்படுற. அப்படின்னா சில பேரை மறந்துடு. சில பேர் செஞ்ச விஷயங்களை மன்னிச்சு கடந்து வந்துரு. ஒரு சிலர் தவறே செஞ்சாலும் மறுபடியும் மறுபடியும் அவங்கள நினைச்சுக்கிட்டு வருத்தமும் வேதனையும் கோபமும் அடைவதற்கு பதிலாக அவரை வெறுத்து ஒதுக்கிட்டு அவங்களை கடந்து போகலாம் தானே. அவங்க அப்படி செஞ்சாங்க, இவங்க இதை சொன்னாங்கன்னு நினைச்சு அவர்களையும் அவர்கள் சொன்ன விஷயங்களையும் செஞ்ச விஷயங்களையும் மனசுக்குள்ளேயே தூக்கி சுமந்தினா வாழ்க்கையே உனக்கு சுமையாகவும் பாரமாகவும் மாறி போகும். அதனாலதான் மறக்க வேண்டியதை மறந்துட்டு மன்னிக்க வேண்டியதை மன்னிச்சுட்டு கடந்து வந்துகிட்டே இரு. எல்லா கஷ்டமும் தீர்ந்து நீ நல்லபடியாக வாழ்வதற்கான நல்வழிகளை நான் உனக்கு காட்டுறேன்னு சொல்றேன். சில விஷயங்கள் உனக்கு வலியையும் வேதனையும் கொடுத்தாலும் யார் கண் முன்பாகவும் நீ கலங்கவோ அழுகவோ கூடாது. அதை தவிர்த்துட்டு முடிஞ்ச அளவுக்கு சிரிச்சே சமாளிக்க பழகு. எவ்வளவு வலியும் வேதனையும் இருந்தாலும் சிரிச்சு சமாளிச்சு புன்னகை புரியக்கூடிய மனிதர்கள் எல்லாத்தையும் தாண்டி வந்துவிட முடியும் என் செல்லமே. சில பேர் செய்யற விஷயம் ஆத்திரத்தையும் கோபத்தையும் உனக்கு உண்டு பண்ணினாலும் ஆத்திரத்தை தவிர்த்து விட்டு அமைதியை மனசுக்குள்ள கொண்டு வா. யாராவது கேலி பண்ணாலும் அதற்கு பதிலாக நீயும் கேலி செய்ய முடிஞ்சா கேலி செஞ்சுட்டு பிறகு, அப்படி இல்லைன்னா சிரிச்சுக்கிட்டே அவங்கள கடந்து போயிடு. யாராவது உன் மேல கோவப்பட்டாங்க, ஆத்திரப்பட்டு வார்த்தைகளை வீசினாலும் பதிலுக்கு பதில் நீயும் பேசாம சண்டை போடாம வீண் விவாதம் செய்யாம மௌனத்தையே அவர்களுக்கு பதிலாக கொடு. யாராவது உன்னை அலட்சியப்படுத்தினாலும் நீ விலகி நின்றுவிடு என் செல்லமே. உன்கிட்ட அன்பா பேசுறாங்கன்னா நீயும் அன்பை கொடு, அவர்களுக்கு நன்றி சொல்லு, இதமாக பேசு. ஆனா கோபத்தையும் ஆத்திரத்தையும் காட்டும் மனிதர்களிடத்தில் நீ மௌனமாகவே கடந்து போவதுதான் நல்லது. காரணம் இல்லாம ஏதாவது ஒரு விஷயத்த நினைச்சு கவலைப்படுறத முதல்ல நிறுத்து. எல்லார் வாழ்க்கையிலயும் சில கஷ்டங்கள் இருக்கும்னு நான் உனக்கு மீண்டும் மீண்டும் சொல்றேன். ஆனா நீ என்னவோ ஏதாவது ஒரு சின்ன விஷயத்த பெருசா பூதாகரமா நினைச்சுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க. காரணம் இருந்தாலுமே கூட, நீ கவலைப்படுறதுக்கான பல பிரச்சனைகள் இருந்தாலுமே கூட அதை நினைச்சு நீ கலக்கமடைய வேண்டாம் என் தங்கமே. ஏன்னா கடந்து போய்கிட்டே இருக்க இந்த உலகத்துல எல்லாமே கடந்து போயிடும். உன் பிரச்சனைகளும் மன வருத்தமும் வேதனையும் காசு கஷ்டமும் எல்லாமே உன்னை விட்டு கடந்து போகும். இப்போது இருக்கிற இந்த துன்பத்திலிருந்தும் பிரச்சனையிலிருந்தும் கூட நீ கடந்து வந்திடலாமேன்னு செல்லமே. உன் வாழ்க்கையில் இதுக்கு முன்னால பிரச்சனைகளே வராம நீ பிறந்ததுல இருந்து ரொம்ப நிம்மதியா சந்தோஷமாகவா வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்க? இதற்கு முன்பாகவும் உன் வாழ்க்கையில எவ்வளவோ பிரச்சனைகள் வந்தது. இதை எப்படி சரி செய்ய போறான்னு நீ தவிச்சுக்கிட்டே தான் இருந்த. அதுவும் ஒரு கட்டத்துக்கு மேல உன்னை விட்டு விலகி போயிடுச்சு. நீ அறியாமலேயே உனக்கான பல விஷயங்களை சரி செய்த இந்த கருப்பசாமி இந்த முறையும் நிச்சயமாக உன்னை காப்பாத்துவேன். கவலை காட்டாதே என் செல்லமே. உன் மனசுல கவலையோட உன் முகத்துல வாட்டத்தோட நீ இருந்தீனா என்னால நிம்மதியாக உனக்கான நல்லதை செய்ய முடியாது. என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் எல்லாவற்றையும் நான் சரி செய்வேன், உனக்கான நல்லதை செய்வேன்ற நம்பிக்கையோட கடந்து வா. நீயாக தடுமாறி விழுந்தாலும் தவறி விழ நேர்ந்தாலும் நீயாகவே எழுந்து நிக்கணுமே தவிர ஐயோ நான் விழுந்துட்டேனேன்னு சத்தம் மட்டும் போட்டுடாத. ஏன்னா நீ எப்போ கீழே விழுகுவ, எப்போ தோத்து போவ, எப்போ கஷ்டப்படுவ, எப்போ அழுகுவ, எப்போ வருத்தமடைவாய், எப்போது வேதனைப்படுவாய் என பார்ப்பதற்காக இங்கு நிறைய ஜென்மங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. அவங்க முன்னால மட்டும் நீ கண்ணீர் விடவோ கலங்கவோ வருத்தமடையவோ வேதனைப்படவோ கூடாது என் தங்கமே. யார் உன்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதை செய்யலாம். நல்லதா இருந்தா செய்யலாம். ஆனா நீ அழுகணும், கவலைப்படணும், வருத்தப்படணும், வேதனைப்படணும் நினைக்கிறவங்க முன்பாக நீ ஒருபோதும் சோர்ந்து போகாமல் வாட்டத்தோடு இருக்காமல் எப்போதுமே தெளிவாக இரு, தைரியமாக இரு, சிரிச்ச முகத்தோட சந்தோஷமாக இருக்க பழகு என் செல்லமே. இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரையும் நீ நம்பலாம். ஆனா எல்லாமே ஒரு அளவோட இருக்கும்படி பார்த்துக்கோ. ஏன்னா நம்பிக்கையும் அன்பும் பண்பும் பாசமும் அளவோட இருக்கும் வரைக்கும் தான் உன்னால நிம்மதியாக இருக்க முடியும். எல்லாரையும் நம்பலாம், ஆனா எல்லா சூழ்நிலைகளையும் நம்ப முடியாது தானே. இங்கு வீரமாக வீழ்த்தப்பட்டவர்களை விட சூழ்ச்சியால் ஏமாற்றப்பட்ட மனிதர்கள் தான் அதிகம். சில பேர் முன்னால நீ தைரியமா எதிரி நினைச்சு எதிரில நின்றலாம். ஆனா உன் முதுகுக்கு பின்னால சூழ்ச்சி செஞ்சு உன்னை கஷ்டப்படுத்தணும், உன்னை வருத்தப்பட வைக்கணும், வேதனைப்பட வைக்கணும் நினைக்கிற அந்த துரோகிகள் முன்பாக நீ ஏமாந்து விடவோ கஷ்டப்படவோ கூடாதுங்கிறதுல உறுதியாக இருந்துவிடு என் செல்லமே.
சில பேர்கிட்ட பேசுறதையும் பழக்கிறதையும் அளவோட நீ வச்சுக்கோ. கை குலுக்கிறதோட நீ வேலையை முடிச்சுக்கிட்டீன்னா உன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். சில பேர்கிட்ட ரொம்ப ஆழமா பாசமா இறங்கி பேசி பழக ஆரம்பிச்சினா அது நாளைக்கு உன் இதயம் வரை ஏமாற்றத்தை கொண்டு வந்து கொடுத்துரும். யாரா இருந்தாலும் அளவோட பேசு, அளவோட பழகு. அதுவும் வாழ்க்கையில அளவான மகிழ்ச்சியையும் தந்துவிடும் என் தங்கமே. வாழ்க்கையில நீ பெற்ற இன்ப துன்பங்களை கூட மறந்துடலாம். ஆனா உன் கூட பழகுனவங்க உனக்கு கத்துக் கொடுத்த பாடங்களை ஒருபோதும் மறந்துடாத. ஒரு சிலர் நல்லதை கத்துக் கொடுத்திருப்பாங்க, ஒரு சிலர் கெட்டதை கத்துக் கொடுத்திருப்பாங்க. நல்லது கத்துக் கொடுத்தவங்க கிட்ட இருந்து அதை தொடர்ந்து செய்யணும்ன்ற பழக்கத்தை உருவாக்கிக்கோ. கெட்டதை யார் கற்றுக் கொடுத்தாலும் அதை செய்துவிடக் கூடாது. அடுத்தவங்க அதை நமக்கு செஞ்சாலும் அதிலிருந்து கவனமாக தப்பிச்சிடணுன்ற அந்த விழிப்புணர்வான விஷயத்தை தெரிஞ்சுக்கோ. பிறந்ததுல இருந்து இறக்குறது வரைக்கும் இங்க மனிதனுக்கு எல்லாமே போராட்டமாக தான் இருக்கு. போராட்டமே இல்லாத வாழ்க்கை இங்கு யாருக்கும் அமைவதில்லை தானே. உன் வாழ்க்கையில நீ சில விஷயங்களுக்காக போராடிக்கிட்டு இருக்க, அதை அடையணுன்றதுக்காக துடிக்கிற, அதுக்கான எல்லா முயற்சிகளையும் செய்யற. நீ வாழ்க்கை எதிர்த்து போராடிதான் ஜெயிக்கணும்னு இருக்கும்போது அதை மகிழ்ச்சியாக செய்துவிடு. நீ வாழ்க்கையில் உயர்வதற்கும் நல்ல நிலைமைக்கு வருவதற்கும் இந்த கருப்பசாமி உனக்கு துணையாக இருப்பேன் என் தங்கமே. உன் மனசுல சில விஷயங்களை நினைக்கும் போது வலியும் வேதனையும் வருதா? அதை தாங்கிக்கிட்டு, அதை ஏத்திக்கிட்டு, அதை சரி செஞ்சுக்கிட்டு தாண்டி வர்ற வேலைகளை பாரு. வலியும் வேதனையும் கொடுக்கும் வாழ்க்கைதான் உனக்கான வெற்றிக்கான வழியையும் நிச்சயமாக காட்டும். கஷ்டமே படாம யாரும் நல்ல நிலைமைக்கு வந்துட முடியாது என் தங்கமே. இப்போ நீ கஷ்டப்படுறதும் கவலைப்படுறதும் நிச்சயமாக உன்னை நல்ல நிலைமைக்கு வரவழைக்கும். நீ ஒருபோதும் தன்னம்பிக்கையை மட்டும் இழந்திடாதே. இன்றைய நாள் உனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்திருக்கலாம். இதுவரைக்கும் நீ வாழ்ந்த வாழ்க்கையும் உனக்கு துன்பமானதாக இருந்திருக்கலாம். ஆனா நாளைக்கு நிச்சயமாக உன் வாழ்க்கை பிரகாசமாக மாறும்படி உனக்கான நல்லதை நீ நினைச்சது போலவே நான் செஞ்சு தரப்போறேன். உனக்கு எது பிடிக்கலைனாலும் அதனிடமிருந்து விலகி நிற்க கத்துக்கோ. அது உறவாக இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி, அதையே நினைச்சு வருத்தப்பட்டு உடம்பையும் மனசையும் வருத்தி கொண்டே இருக்காதே. ஏதாவது ஒரு விஷயத்த நினைச்சு நீ கவலைப்படுறதுனால உன் மனசு மட்டுமல்ல, உன் உடலும் சேர்ந்து கெட்டு போய் நீ நோய்வாய்ப்படுவதற்கும், இதய பிரச்சனை வருவதற்கும், உன்னுடைய தலைவலி வர்றதுக்கும், மனசு கஷ்டம் வர்றதுக்கும், மனபாரம் வருவதற்கும் கூட அது காரணமாகி விடுகிறது அல்லவா? அதனாலதான் சில விஷயங்களை செய்வதிலிருந்து விலகி நில்லு. சில மனிதர்களிடமிருந்து விலகி இருன்னு நான் சொல்றேன். உன்னை ஏமாத்துறவங்களா இருந்தாலும் சரி, அல்லது உனக்கு மதிப்பு கொடுக்காத, மரியாதை கொடுக்காத மனிதர்களாக இருந்தாலும் சரி, அல்லது தேவைக்காக மட்டுமே உன்னை உபயோகிப்பவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது நீ என்ன செஞ்சாலும் உன்னை குறை சொல்பவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது உன்னை மட்டமாக தாழ்த்தி பேசுபவர்களாக இருந்தாலும் சரி, அவங்க கிட்ட இருந்து நீ தூரமாக விலகிப்போ. இந்த கெட்டெண்ணம் கொண்ட மனிதர்கள் பக்கத்துல இருக்கிறத விட அவர்களை விட்டு விலகி போனாலே உனக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் எல்லாம் சீக்கிரமாகவும் சுலபமாகவும் நடந்துவிடும் என் செல்லமே. உனக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்கும் மனிதர்களும் உன் கூட வச்சுக்கோ. உன்னை வெறுப்பவர்களையும், உன்னை விலக்கி வைக்கணும் நினைக்கிறவங்களையும், உன்னை அவமதிப்பவர்களையும் நீ நினைச்சு கூட பார்க்காத. அவங்க பின்னால அவங்கள தேடி கூட போகாத. அவர்கள் எல்லாரும் தானாக உன்னை தேடி வரும்படி உன் கால சூழ்நிலையை நான் மாற்றுவேன். நாடகம் ஆடிய மனிதர்கள் நிச்சயமாக நொந்து போவார்கள். உன்னை ஒதுக்கி வச்சவங்களும், உன்கிட்ட பேசாம விலகி போனவங்களும், ஐயோ நம்ம தப்பு செஞ்சுட்டோமேன்னு வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சுக்கிட்டு நொந்து போற அளவுக்கு உன்னை நான் நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவேன். எந்த சூழ்நிலையிலும் எதற்காகவும் உன் கூட இருக்கிறவங்கள நீ அள வைக்காதே. உன்னை நல்ல நிலைமைக்கு கொண்டு வர வேண்டியது இந்த கருப்பசாமி என்னோட பொறுப்பு.